சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் ஆட்சி கலைப்பு, தலையில் அடித்து கொண்டு கதறும் துர்கா ஸ்டாலின். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து இம்முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் திமுக இம்முறை ஆட்சி அமைத்தால் மட்டுமே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்க முடியும் என்கின்ற நிர்பந்தனைக்கு வந்திருக்கிறார்கள். ஒருவேளை திமுக தோற்றுவிட்டால் உதயநிதி இருக்கும் இடமே தெரியாமல் போய்விடுவார். மேலும் திமுக ஆட்சி என்பதே அதோடு மலராது. தொடர்ந்து தனது மகன் உதயநிதியை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பார்க்கவே முடியாது என்கின்ற மனவேதனையில் ஸ்டாலின் இருப்பதாக தெரிய வருகிறது. எப்படியாவது பல்வேறு தொகுதிகளுக்கு தொடர்ந்து பணங்களை வழங்கியாச்சு, எப்படியாவது ஜெயிச்சாக வேண்டும் என்கின்ற நிலைக்கு தற்போது ஸ்டாலின் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த SIRின் மூலம் 96 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது, மேலும் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியில் 89,000 வாக்காளர்கள் மற்றும் ஸ்டாலினின் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொடர்ந்து பிஜேபிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு இது பாதகமாக தான் அமைந்துள்ளது. இதனால் தான் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறாராம் துர்கா ஸ்டாலின். கடைசியாக திமுக வெற்றியடைந்த போது ஸ்டாலின் அவர்களுக்கு இம்முறை வெற்றி கிடைக்காது என்று சொல்லப்பட்டது. ஆனால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து பூஜைகளை செய்து ஸ்டாலின் அவர்களை வெற்றியடைய செய்தார் என்றெல்லாம் பேசப்பட்டது. தற்போதும் அதே போல்தான் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளையும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும், தனது மகன் உதயநிதி முதலமைச்சராக வேண்டும், ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், திமுக மீண்டும் நாட்டை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மீண்டும் கோயில்களில் சிறப்பு யாகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருவதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. ஆனால் இதையெல்லாம் செய்வதை விடுத்து மக்களுக்கு அவர்கள் நல்லது செய்திருந்தாலே போதும், மக்கள் அவர்களாக ஓட்டுக்களை தாங்களாக கொடுத்திருப்பார்கள். ஆனால் சிறப்பு பூஜை என்பதை செய்துதான் திமுக மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்பது தற்போது நிர்பந்தமாகிவிட்டது. தொடர்ந்து ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்கள் சொந்த தொகுதியிலேயே டெபாசிட்டை இழந்து அவர்கள் ராஜினாமா கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்குவார்கள் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலினின் ஆட்சி கலைக்கப்படும், புதிதாக வெற்றி பெறுவோர் அந்நேரத்தில் நியமிக்கப்படுவார்கள், அதோடு திமுக ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே